உன்னை அறிவில்லாதவன், திறமை இல்லாதவன், உன் புருஷன் முட்டாளு, புத்தி இல்லாதவன், என்ன வேணா சொல்லட்டுமே, யாரு வேணா நல்லா சொல்லட்டுமே. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? உனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, நான் உன்னை காப்பாற்ற வந்தேன். அது எவர்கிட்ட தான் சொன்னாரு? எவரோ இவன் சொல்றதெல்லாம் கேட்காத, நான் சொல்றதை கேளு. உன் பொண்ணு சாகல. அவன் சொல்றான் உன் பொண்ணு செத்து போச்சுன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன் பொண்ணு சாகல. அல்லேலூயா. எவரு ஒரு நல்ல வேலை செஞ்சான். என்ன செஞ்சான் தெரியுமா? ஆண்டவர் சொல்றதை கேட்டான். வா, நான் வீட்டுக்கு வா, உன் பொண்ணை நான் சுகமாக்கி தரேன்றாரு. இவன் சொல்றான், எப்பா எதுக்குப்பா, அவரு தான் தெரியாம பேசுறாரு, நீயே ஏன்பா அவர் பேச்ச நம்பி கூப்பிட, வேணாப்பா அவர் விட்டுப்பான்றான். மறுபடியும் ஆண்டவர் சொல்ற, எவரு அவன் சொல்றதை கேட்காத, நான் சொல்றதை கேளு, வா போலான்ற. அப்போ அந்த நேரத்துல எவரு காதெல்லாம் அடிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு அதை மட்டும் கேட்டான். வாங்க ஆண்டவரை போலான்னு கை பிடிச்சு கூட்டு போயிட்டான் வீட்டுக்கு. கூட்டு போனா பொண்ணு டெட் பாடியா இருக்குது. அப்ப கூட எவரு ஒன்னும் சொல்லல. அவர் சொன்னா ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படி நினைச்சு நீங்க போங்க ஆண்டவரே. போன உடனே ஆண்டவர் போறாரு. எல்லாரையும் வெளியே அழுது நிற்கிறவங்களாம் வெளியே அனுப்பிச்சிட்டு அங்க போய் சொல்றாரு, இந்த பொண்ணு மறிக்கலன்றாரு. எல்லாம் சிரிக்கிறாங்க அவர் பார்த்து. எல்லாம் வெளியே போங்க. அப்ப எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிட்டு யாக்கோபையும் யோவானையும் பேதுரு மட்டும் கூட கூப்பிட்டு வச்சுக்கிட்டு, 12 சீடர்கள் கூட வச்சுக்கல, யாக்கோபு யோவான் பேதுரு மட்டும் கூட கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அந்த கையை பிடிச்சு சொல்றாரு, சிறுபிற கை தலித்தாகுமி அப்படின்னு சொல்றாரு. தலித்தாகுமினா என்ன? சிறுபெண்ணே எழுந்துரு என்று அர்த்தமா. உடனே சொன்ன உடனே இயேசு எழுந்தார். இயேசு சொன்னா நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா.